நெஞ்சில் துணிவும் செயலில் உண்மையும் கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த டைம் குருப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறது? இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயம்லாம் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனைகள்லாம் வரும், அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். 2026ஆம் ஆண்டுக்கான குருப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26ஆம் தேதியும், திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதியும் பயிற்சி ஆகிறது. மேலுமே கும்பராசியில் பொறுத்த வரைக்குமே உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். மேலுமே நீங்கள் இந்த 3 ராசி நட்சத்திரத்தில் எந்த ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மனதில் துணிவும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் அதிகம் பெற்றவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள்னு சொல்லலாம். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவாங்க. புது தொழில் நுட்பங்களை கற்பதில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகன்னே சொல்லலாம். எதுலேயுமே போட்டிகள் இருந்தாலும் கூட பொறாமை கொள்ள மாட்டாங்க. பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி சொல்லலாம். இவங்களுக்கு கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா 26/5/2026 அன்று குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையினால் ரணரோக ஸ்தானம், தனது 7ஆம் பார்வையினால் அஷ்டமஸ்தானம், அதாவது தனது 9ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானம், இது எல்லாத்தையும் பார்க்க போகிறார். ஸோ இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெலாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த பெயர்ச்சியின் நேரத்தில் எண்ணத்துலேயும் சரி செயல்லையும் நல்ல ஒரு மாற்றம் உருவாகும். சாதனை நிகழ்த்துகிற எண்ணத்தோடு நீங்கள் பணியில் ஈடுபடலாம். தம்பி தங்கைகள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. வீடு வாகனத்தில் திருப்திகரமான ஒரு நிலை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே வீடு வாகனம் இருக்கிறவங்களுக்கும் சரி, புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புமே இருக்குது. புத்திரர்களால் உங்களுக்கு உங்களோட சொல்ல கேட்டு நடந்து படிப்பதிலும் சரி, நல்ல ஒரு குணத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவீங்க. அதே நேரத்தில் இதனால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பூர்வீக சொத்தில் பெறுகிற வருமானத்தோட அளவு உயரும். உடல் நலமும் சரி, மனநலமும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொத்துக்களில் அபிவிருத்தி பணி செய்வீங்க. கடன்களை எல்லாமே அடைச்சி அப்பா கடன் இல்லைடா அப்படிங்கிற ஒரு நிலைகள் உங்களுக்கு மாறும். கணவன் மனைவி ரொம்ப பாசத்தோடு நடந்து குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே மங்கள நிகழ்ச்சி திட்டமிட்டபடி ரொம்ப சிறப்பாக நிறைவேறும். தந்தை வழி உறவினர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை கேட்டு நடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்திற்கான முக்கிய தேவைகள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். சகல சௌபாக்கியம் வசதிகளுமே பெறக்கூடிய அற்புதமான ஒரு பலன்களை தான் உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி தரப்போகிறது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைத்து மங்கள நிகழ்வுகள் இனிதாக நிறைவேறும். எதிர்பார்த்திருந்த தன லாபம், தேக ஆரோக்கியத்தில் நன்மை, தன் தாய் வழி உறவினர்களோடு இருந்து வந்த சமூக நிலைமை அனைத்துமே நல்ல பலன்கள் அப்படியே தொடராகும். மேலுமே எந்த இடத்திற்கு போனாலுமே ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டு இருந்ததல்லவா, இனி அந்த நிலைமைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். சொன்ன நேரத்தில் உங்களால் நல்ல ஒரு இனித செல்ல முடியும். இது ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலுமே கடுஞ்சொற்கள் முக்கியமாக நீங்கள் பேசுகிறத சற்றே குறைச்சிக்கோங்க. உங்களோட நல்ல மதிப்பை நீங்களே கெடுத்துக்கொள்ளாதீங்க. செலவுகளை பற்றி கவலைப்படக்கூடிய சமயம் வந்துவிட்டது. அதாவது ஆடம்பர செலவுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்டே சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த டைமில் இருக்கும். இளைய சகோதரத்தின் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நேரமாக அமைச்சிருக்கு. சிறப்பான யோகங்களை எல்லாமே அனுபவிக்கக்கூடிய காலமாக அமைச்சிருக்கு. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். தெய்வ யாத்திரை, புனித ஸ்தலங்களுக்கு செல்வது ரொம்பவே நல்லது. இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. முன்னோர்களை வழிபட மறைக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கோபத்தை அறவே குறைச்சிருங்க.
இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். கொஞ்சம் இருந்தால் கூட கவனம் தேவை. வாழ்க்கை துணையோட உறவு சிறக்கும். எதிரிகளை வீழ்த்த உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் உங்களோட பக்கம் வெற்றி கிடைக்கும். தந்தையாரோட உறவு பிரகாசிக்கும் வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே தாய் தந்தையரை வணங்கி எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இனிதே உங்களுக்கு வெற்றி அமையும். தொழில் அதிபர்களுக்கு உற்பத்தியை உயர்த்த அனைத்துமே வசதிகளுக்கு திருப்திகரமான ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கும். உபரி வருமானம் இருக்கும். தொழில் துவங்க வாய்ப்புமே உருவாகி நிறைவேறக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே கூடுதல் மூலதனத்தோட அபிவிருத்தி பணிகளை எல்லாமே செய்து மகிழ்வீங்க. லாபம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மற்ற வியாபாரிகளுக்கு போட்டி குறைந்து புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் நல்ல ஒரு விற்பனை உயர ஆரம்பிக்கும். இதனால் லாப உயர்வு சேமிப்பை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே பிற சலுகைகளால் மகிழ்ச்சியான வாழ்வை எல்லாமே அனுபவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. படித்து முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னுரிமை இருக்கும். பெற்றோரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அன்பு வளரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. படிப்புக்கான பண உதவி எதிர்பார்த்த வகையில் கிடைக்கும். பொது விவகாரங்களில் உங்களோட ஆலோசனை பெரிய அளவில் நல்ல ஒரு வரவேற்பு பெறும். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். எதிரியின் செயல்களால் உங்களுக்கு பாதிப்பு எதுவுமே வராது. அடுத்ததாக நட்சத்திர ரீதியாக அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சியால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம். ஸோ கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது. கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்றதுல ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியமான ஒரு விஷயமாக இந்த டைமில் சொல்லப்படுது. அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சியால் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க மனம் விட்டு பேசுவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உறவினர்கள் வருகை இருக்கும். அவங்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். குழந்தைங்கிட்டையுமே பார்த்திங்களா கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பூரட்டாதி 1-2-3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சியால் எதுலேயுமே ஒரு சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி எல்லாமே பெறுவீங்க. வீண் அலைச்சல் கிடைக்கும். அதே நேரத்தில் செயல்திறன் அதிகரிக்கும். உயர்கல்வி கற்கிறவங்க பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் கூடுதலோட கவனத்தோட பாடங்களை படிப்பது ரொம்பவே நல்லது. உங்களோட அறிவுத்திறமை அதிகரிக்கும். கல்வியில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. விநாயக பெருமானை வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே எதையும் ஒரு துணிச்சலோடு செயல்பட்டு நினைத்தது எல்லாமே சாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களோட ராசிக்கு ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனி பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தையும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்வையிடுவது நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரும் சூழ்நிலையை தருவார். எதை நினச்சி இது நாள் வரைக்கும் வருத்தம் கொண்டு இருந்தீங்களோ இனி அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை பெற்று நன்மை அடையக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. எதை சாதனை என்று நினைத்து செயல்பட்டீங்களோ அதனை நீங்கள் செயல்படுத்தி காட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. வாழ்க்கை இனிதாக வாழ்வதற்கு தான் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவீங்க. மேலுமே பாத சனியாக சனி அமர்வதனால இனி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த டைம் குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதம் செய்கிறத முக்கியமாக தவிர்க்கணும். உங்களோட ராசிக்கு சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி உடல் நலனில் கவனம் செலுத்தும்படியான சூழ்நிலைகள் இருக்கும். எதை செஞ்சாலுமே ரொம்பவும் கவனமோடு செயல்பட வேண்டிய ஒரு அவசியமான விஷயமாகவும் சொல்லப்படுது. மேலுமே உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். எதை செஞ்சால் நல்லதோ அதை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி செயல்படுவது ரொம்பவே நல்லது. சனி பகவானை ஓராண்டு குரு பார்வை செலுத்துவதனால பாத சனி முதல்ல பெரிய ஒரு பாதிப்பை தராது அப்படின்னா கூட பின்பு அதனோட தாக்கம் இருக்கும். கலைத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீங்க. கடந்த கால நிகழ்வுகளை மறந்து எதிர்கால சிந்தனைகளை உருவாக்கி கொண்டு செயல்படுவது ரொம்பவே நல்லது. வாகன ஓட்டிகள் சாலைகளில் சற்று அவசரம் இல்லாமல் கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது.
மேலுமே அஷ்டமஸ்தானத்தை சனியோட பார்வையிடுவது அடுத்தவங்களுக்கு இந்த டைமில் கூடுதல் பணியின் போது பிறர் பழியை தான் ஏற்றுக்கொள்வதில்லை. இது போன்ற காரியங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. கூட்டு தொழிலில் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையோடு கண்காணித்து செயல்படுவது நல்லது. ஆன்லைன் வர்த்தகம், அதிக முதலீடுகளை தவிர்ப்பது, ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறது கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வருங்காலத்துக்கு ரொம்பவே நல்லது. பொதுவாகவே சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடும் செஞ்சுவது ரொம்பவே நல்லது. வெற்றிலை மாலையில் ஸ்ரீராம ஜெயந்தி எழுதி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வாழைப்பழம் வைத்து வேண்டிக் கொள்வது உங்களுக்கு நீங்கள் வேண்டியபடி அனைத்து காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். பொருளாதார நிலையுமே ஒரு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான கிரக நிலைகள் உங்களுக்கு அமையும். பொதுவாகவே நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க யார்கிட்ட இவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு யாரால் பிரச்சனைகள்லாம் வரும், இவங்க என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். கும்பராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே பங்குதாரர்கள், அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உடன் பணி செய்கிறவங்க, அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலம் பண இழப்பு மற்றும் ஏமாற்றங்கள் எல்லாமே வர நிறையவே வாய்ப்புகள் இருக்குமா. மேலுமே அதிக லாபம் தருவதாக சொல்லிட்டு பெரிய தொகையை முதலீடு செய்ய சொல்பவரிட கொஞ்சம் நீங்கள் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. மேலுமே நீங்கள் எளிமையான பரிகாரங்கள் செய்வது நல்லது. சனி பகவான் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானை வழிபடுவது ரொம்பவே நல்லது. கும்பராசிக்கு ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாமே தகர்க்கக்கூடிய அற்புதமான காலமாக மாறும். மேலுமே திருநள்ளாறு பயணம், கும்பராசி அன்பர்கள் திருநள்ளாறு போயிட்டு சனி பகவானை முறையாக வழிபட்டு வருவது மிகுந்த ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குரு பகவான் வழிபாடு, அதாவது வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அற்புதமான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். அடுத்ததாக முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு. சனிக்கிழமையில் தவறாமல் உங்களோட குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. யாருக்கிட்டையுமே பண பரிவர்த்தனைகளில் கொடுக்கல் வாங்கல் ரொம்பவே கவனமாக இருக்கிறது இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. கும்பராசி வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வர முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது என்ன அப்படின்னா, சனி பகவானுக்குரிய ஒரு ராசியாக இந்த கும்பராசியானது இருக்குது. 12 ராசியிலே இது 11வது ராசியாக வருவது தான் இந்த கும்பராசி. கும்பராசி சனி பகவானோட ஒரு ராசியாக இருக்குது. கும்பராசிக்காரரு மற்ற ஒரு எந்த ராசிக்காரரை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவங்கன்னே சொல்லலாம். அதிலே ஆயுள் காரகனான சனி பகவானின் ராசி அப்படிங்கிறதுனால நீண்ட ஒரு ஆயுளையும் பெற்றவங்களாக இருப்பாங்க. கும்பராசிக்காரர் வாழ்க்கையில் செல்வ நிலை அதிகரிக்கவும் அவங்களோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் அதிகம் பெறவும் சில பரிகாரங்கள் அவங்க செஞ்சாலே போதும், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கும்பராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே சனிக்கிழமை தோறுமே அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வெண்ணெய் தடவி பழம் நைவேத்தியமாக வைத்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வழிபாட்டை நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே செய்கிறவங்களுக்கு பாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய நிலைகள் எல்லாமே நீங்கி பல நன்மைகள் அவங்களோட வாழ்க்கையில் அதிகமாக ஏற்படுமா. மேலுமே வளர்பிறை சனிக்கிழமை தினத்தில் திருப்பதி திருமலை கோவிலுக்கு போயிட்டு ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபடுவது ரொம்பவே நல்லது. மேலுமே இது அற்புதமான ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் திருநள்ளாறு கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி புதிய முயற்சிகளையும் சரி, பணம் சம்பந்தமான விவகாரங்களையும் சரி வெள்ளிக்கிழமையில் மேற்கொள்வது கும்பராசிக்காருக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா. அதே மாதிரி தினமுமே காலையில் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே காகங்களுக்கு உணவு வைத்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுனால சனி பகவானோட பரிபூரணமான ஆசிகள் கிடைக்க பெறுவாங்களாம். சனிக்கிழமையில் கோவில்களில் இருக்கக்கூடிய அரச மரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்வது உங்களுக்கு பல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்க செய்யுமா. உங்களோட கழுத்து அல்லது வலது கையில் 7 முக ருத்ராட்சத்தை கருப்பு கயிறில் கோர்த்து அணிந்து கொள்வது சிறந்த ஒரு பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்கள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சனீஸ்வர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள்
போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே நீங்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம், இந்த கும்பராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மேலுமே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி பாருங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.